இது வந்து 60 வருஷம் இதுக்கு. அப்புறம் பாருங்கள் புளியா மரத்தில் வந்து இது ஒரு வெரைட்டிஸ். இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க? எல்லாம் இதெல்லாம் நாங்கள் தான் அங்கே கற்றுக்கிட்டு இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. பாருங்கள் எப்படி இருக்கு ஷேப் பாருங்கள். அப்படி அழகாக. எத்தனை வருஷம் ஆகணும் சார்? இதுக்கு 65 வருஷம் இதுக்கு. 65 வருஷம். 65 வருஷம் இதுக்கு. பாருங்கள் இது. அப்புறம் பாருங்கள் இது நம்ம போட்டு மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது அடியில் ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுல் பிளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன்சாய் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய மரத்தை வந்து சின்ன அழகாக வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்குற ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒசூருக்கு பக்கத்தில் அத்திமுகம் அப்படின்ற ஒரு இடத்துல நாராயணன் அண்ணா வந்துட்டு தனியாக அவராக கற்றுக்கிட்டு ஒரு 20 வருஷமாக இந்த போன்சாய் நம்ம பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு. எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி போன்சாய் வந்து அண்ணா பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணா கிட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி பிளான்ட் எல்லாம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ ஒரு நம்ம பில்டிங் கட்டுறோம், இல்லை வீடு கட்டுறோம், இல்லை ஆஃபீஸ் கட்டுறோம், அதுக்கெல்லாம் வீட்டு முன்னாடி செடி லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த ஐடியா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் செஞ்ச ஒர்க் எல்லாமே நாங்கள் வந்துட்டு இப்போ பில்லர்லாம் வச்சு பில்லர் ஸ்டோன் வச்சு செடியெல்லாம் நடுவில் வச்சு ஒரு டிசைன் பண்ணி நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நம்ம மெயினாக போன்சாய் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச ஒர்க் எல்லாமே நம்ம இமேஜஸில் வந்து உங்களுக்கு காட்டலாம். அந்த மாதிரி அவரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க என்ன மாதிரி பிளான்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கற்றுக்கிட்டாரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க போன்சாய் கார்டனாவே எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அண்ணா எப்படி கற்றுக்கிட்டாரு, எப்படி மெயின்டைன் பண்ணுறதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. சார் வணக்கம் சார். அண்ணா உங்கள் இடத்துக்கு வந்திருக்கோண்ணா. போன்சாய் நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. தேங்க்யூ சார். வெளிநாட்டில் தான் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பெங்களூர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இந்த இடத்த நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய மகனோட உதவியால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லுங்கண்ணா, எப்படி நான் கற்றுக்கிட்டீங்க? சார் இந்த ஒர்க்கு வந்து நாங்கள் பெங்களூரில் தான் கற்றுது, லால்பாகில் கற்றுட்டு அப்படியே நம்ம சொந்த இடத்துல வந்து நம்ம பண்ணையில் இதெல்லாம் செஞ்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேங்க. வீட்டுங்களாண்டே கம்பெனியில் பெரிய இடத்துலலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு செடி ஒரு ரேட்டு 500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது போன்சாய். 500, 2000, 3000, 5000, 10,000 அந்த ஏஜ் மேலே ப்ரைஸு நம்மளுக்கு. நாங்கள் எல்லாம் சப்ளை பண்ணுறோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்தா நாங்களே எடுத்து போய் டெலிவரி கொடுக்குறோங்க. எந்த மாதிரி ரூட்ஸ் கட் பண்ணணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணணும் இது செடி அப்படின்றதெல்லாம் நாங்கள் வேணுமென்னா ட்ரைனிங் கொடுக்குறோங்க. செடி பாருங்கள், சின்ன செடியிலேருந்து நாங்கள் இதெல்லாம் போட்டு இந்த ரூட்ஸ் எல்லாம் அழகாக பண்ணியிருக்குங்க. சைனாது வந்து அவங்கெல்லாம் கிராஃப்டிங் பண்ணுறாங்க, வலிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்படி இல்லை, இது நேச்சுரல் போன்சாய். நம்ம சொந்தமாக நாம் இது பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நம்ம மாட்டு கொம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஆமாம், ரெண்டு ஒரே மாதிரி. இது வந்து கொண்ட மாவானிட்டு இதோட நேம். இது வந்து அர்லி மரானிட்டு, இது பைக்காசனிட்டு. ஓகே. ஒன்று ஒரு வகை வருது. இது வந்து ஃப்ளவர் ட்ரீஸ். இது வந்து ஆலமரம் தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 35 வருஷம் அதுக்கு ஏஜ். 35 வருஷம் 35 வருஷம் அது. ஓகே. இதுக்கு வந்து 40 வருஷம் இதுக்கு. இது வந்து நம்ம இந்த நாகப்பழம் வந்து பாருங்க. ஆமாம், அதோட இது மரம். இது வந்து டாவர் மேன் புளியா மரம்னு சொல்கிறாங்க தமிழில். ஆமாம், இது வந்து புளியா மரம். இதுக்கு வந்து பாருங்க 15 வருஷம் ஏஜ் இதுக்கு. 15 வருஷம் 15 வருஷம். ஆமாம். இதுக்கு வந்து 5 வருஷம். இது வந்து 6 வருஷம். இது வந்து 25 வருஷம் இதுக்கு. இது ஆலமரம் தான். இது ஆலமரம். இது வந்து ஆலமரம் தான். இது வந்து பைக்காஸ் பாண்டானிட்டு. இதுக்கு வந்து 35 வருஷம் ஏஜ். இதுக்கு வந்து பாருங்கள் 45 வருஷம் இதுக்கு ஏஜ். இது வந்து 60 வருஷம் இதுக்கு. அப்புறம் பாருங்கள் புளியா மரத்தில் வந்து இது ஒரு வெரைட்டிஸ். இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க? எல்லாம் இதெல்லாம் நாங்கள் தான் அங்கே கற்றுக்கிட்டு இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. எந்த மாதிரி செய்யணும் எப்படின்ட்டு எங்களுக்கு அங்கே ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. அதை கற்றுட்டு வந்து நம்ம பண்ணையில் நாமளே வச்சு இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ் புளியா மரம். இது வந்து இப்படி கீழே தான் இறக்கும், மேலே வராது. இது வந்து நாங்கள் இது பண்ணி பெண்ட் பண்ணி இதை அப்படியே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோங்க. கேனிப் மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்கேன். நேராக விடல பாருங்கள், இது நேராக விட்டு இருக்கிறேங்க. இது அப்படியே பாருங்கள். இது வந்து சிராமிக் பாட்டு. இது வந்து மட் பாட்டு. இது வந்து சிமெண்ட் பாட்டு. 3 வெரைட்டிஸில் வச்சுருக்கோம். இந்த போன்சாய் பிளான்ட்லாம் எந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கலண்ணா? எந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு வளர்க்கலாம் சார்? நம்ம பால்கனியில் வைக்கலாம். வீட்டு முன்னாடி கார்டன் இருந்தால் அது கார்டனுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டெப்ல எல்லாம் கார்டன். இது
போன்ஸை வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். கட் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது, தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் நம்மளுக்கு. அப்பப்போ மருந்து அடிக்கணும், அது போடணும், ஒன்றுமே இல்லை. தண்ணி தான் தேவை அதுக்கு. ரொம்ப செடி டல் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் டிஓபி போட்டால் போதும், இந்த சாயிலெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இன்டோர்ஸில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரூட்ஸிங் கட் பண்ணணும், ரிமூவ் பண்ணி பழைய மண்ணெல்லாம் எடுத்து திருப்பி புது மண்ணு வரலாம் போட்டு ரெடி பண்ணணும். இது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ரொம்ப நமக்கு லாங்கா லீப்ஸ் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ணா போதும், சும்மா லைட்டா இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ணா போதும், அழகா வச்சுக்கலாம். இது ஒரு எல்லோ ஃப்ளவர் வரும். இது ஃப்ளவர் வரும் இந்த மாதிரி பன்ஸ் மாதிரி. இது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து பைக்காஸ் ட்விஸ்டட். இது சின்ன சின்ன லீப்ஸ். இது வந்து இது பைக்காஸ் தான். அது ஒரு வெரைட்டி. அது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து சப்ளேரியா. இது ஒரு வெரைட்டிஸ் பாருங்க. இது ஒரு வெரைட்டிஸ் பாருங்க. இது அவர் பாருங்க, இது நம்ம போட்டு மாதிரி பண்ணியிருக்கு பாருங்க. இது அடியில் ஒரு இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு பாருங்க. இது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து பைக்காஸ் பாண்டான்ட்டு இதோட நேம். ஸோ இது இப்படியே தான் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கணும், அது வளராது. நம்மளுக்கு இருக்கிறது மண் இவ்வளோ தான், அப்படியே இருக்கும் கேனப்பி மாதிரி. இது வந்து ஒரு கல்லத்தின்னுட்டு இது ஒரு வெரைட்டிஸ். அப்படி ஒன்று ஒரு வெரைட்டிஸ். இது சப்ளேரியா க்ரீன். இது வந்து வெரிகேட்டட்ஸ். இது வந்து கிரீன் கலரில் இருக்கு. இதில் வந்து பாரு ஒயிட்டாக வரும், எல்லோ கலரில். அப்படி ஒன்று ஒரு வெரைட்டிஸ். இது அவ்வளோதான், கல்லத்தி எண்ணிட்டு இது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து பெத்தோடி எண்ணிட்டு ரெட் ஃப்ளவர் வருது, பெரிய பெரிய மரம் பாருங்க இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த அந்த மரத்துக்கு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது சின்ன போட்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. இது அதுதான் பெத்தோடி எண்ணிட்டு எல்லாம் ஒன்று ஒரு இது பண்ணியிருக்குங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிளண்ட், நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ். இது இதெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க. இதெல்லாமே சப்போட்டா இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு. எல்லாமே போன்சை. எல்லாம் போன்சை தான். எல்லாமே நீங்கள் பண்ணது தான். ஆமாம், இது எல்லாமே போன்சை தான். இந்த நாகப்பழம் ஜெமினியர்லேயும் சொல்கிறாங்க, அது ஃப்ரூட்ஸ். இது ஓகே. இது ஃப்ரூட்ஸ் தான். இது எல்லாம் பழம் வருமா? வரும் சார். அதெல்லாம் கிராஃப்டிங் ஒட்டு போட்டு செடி தான். அது எல்லாமே இது ஒரு வெரைட்டிஸு. இது வந்து கோனி மரம்னு சொல்கிறேங்க. இது கோனி மரம் ரோட் சைடெல்லாம் பெரிய பெரிய மரம் இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம். அதில் வந்து இது நாங்கள் இதை போட்டு பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து பைக்காஸ் தான். ஒன்று ஒரு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன பூ வரும். இதில் சின்ன சின்ன பூ. இது வந்து நெல்லிக்காய், நம்ம சாப்பிட்ற நெல்லிக்காய். இது வந்து பாருங்க. இது வந்து ஒரு பாறை மேலே போட்டு இருக்குது. இது இது வந்து புளியான் செடியாக சொல்கிறேங்க. இது ஆமாம், நம்ம தமிழில் வந்து இதெல்லாம் போட்டு பாருங்கள். இது ஒரு வெரைட்டிஸ். இது பாருங்கள் எப்படி இருக்கு, ஷேப் பாருங்கள். அப்படி அழகாக. எத்தனை வருஷம் ஆகணும் சார்? இதுக்கு 65 வருஷம். இதுக்கு 65 வருஷம் இதுக்கு. அது வந்து 35 வருஷம் புளியா மரம். இப்படி ஒன்று. இது வந்து ஜேடு பிளான்ட் அன்னிட்டு ஜேடு. இதுக்கு வந்து 20 வருஷம். இதுக்கு 20 வருஷம் இருக்குது. இது அதோட குட்டி. இது ஜேடு பிளான்ட் தான். இது வந்து அடியனியம் பிளான்ட்ஸ் அன்னிட்டு. இது அடினியம் ஃப்ளவர் வரும். இது அடியனியம் பிளான்ட்டு. இது வந்து சப்ளையர் தான். இப்போ அங்கே பார்த்து பாருங்க, அதே வெரைட்டிஸ் தான். இது வந்து குல்மோர். இது சீசனில் வந்து நம்மளுக்கு நிறையா ரெட் கலரில் எல்லாமே இருக்கும் ஃப்ளவர் பாருங்கள். அது ஒரு வெரைட்டிஸ். இது அப்புறம் வந்துட்டு திருவோடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். திருவோடு அதில் வந்துட்டு அந்த வெரைட்டிஸ் தான் மரம். இது இப்போ அந்த பிக்ஸில் வந்துட்டு அந்த கிண்ண மாதிரி வர பாருங்க, பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஆமாம் ஆமாம். அதோட வெரைட்டிஸ். இதில் வருது அந்த காய், அதோட வெரைட்டிஸ் சரி. இது வந்து நந்து வட்டான்ட்டு நம்ம எல்லாம் சாமிக்கெல்லாம் போய்க்கிறோம் பாருங்கள். ஆமாம் ஆமாம். அது அந்த வெரைட்டிஸ். இது வந்து ஒரு பைக்காஸ் தான். இது ஒரு வெரைட்டிஸ் தான் பாருங்கள். இதெல்லாம் பண்ணி அது வந்து ஆலாமரம். இது வந்து இது எல்லாம் ஒன்றொன்னா ஒரு இதாக பண்ணி வச்சுருக்குறேங்க. இது அவ்வளோதான் சப்ளேரியா. இது ஒரு ஃப்ளவர் வரும். இது நம்மளுக்கு சீசனில் வந்து வெள்ளை கலர் வரும். ஒரு லைட்டாக பிங்க்கில் வெள்ளை கலர் நிறைய பூ வரும் சீசனில். ஒரு லீவ்ஸ் கூட இருக்காது. அப்படியே இது பண்ணிட்டு வரவங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ண போன்சாய்? ஆமாம் சார். ஸோ ஒசூரில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஆமாம் சார், தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது சார். நாங்கள் வந்து இங்கே வில்லேஜில் பண்ணியிருக்கோம்ல, அதனால் தெரியாது நிறைய பேருக்கு. நாங்கள் வந்து இந்த தொழில் வந்து கற்றுது பெங்களூரில் தான். அதனால் நாங்கள் நம்ம இடத்துல வாங்கி நம்ம இந்த இடமும் நாங்கள் சொந்தமாக பண்ண போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். சரி, அந்த பக்கமும் இது எல்லாம் அது போன்ஸ். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரேஞ்சு. அதெல்லாம் வந்து 2000 3000 சின்ன சின்ன குட்டி குட்டியாக வச்சுருக்குறேங்க. இது தமிழில் வந்து பேப்பர் பூவன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இங்கிலீஷ் நேம் வந்து போகன்வில்லா. தமிழ் வந்து பேப்பர் பூ, வேலிவிலெல்லாம் போடுவாங்க பாருங்கள். ஆமாம். அதோட இது ஒரு பூ வருது. இது எல்லாமே போன்சாய் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே போன்சாய் தான். இது எல்லாமே
இதில் வந்து இது சிரோமுக்கு பாட்டு. இது பாருங்கள், இது ஒரு ஸ்டோன். இது அதில் வச்சு அதுக்கு ஒரு அழகு இதுக்கு ஸ்டோனுக்கு செடிக்கு பாருங்கள். பாறையில் வந்து பாருங்கள், இது ஒரு ஸ்டோனு. இதில் வந்து பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ், இது ஒரு வெரைட்டி. 2 வெரைட்டி இதில் ரெண்டு கலந்து போட்டு பாருங்கள். இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப் வச்சுருக்கிறேன். இது ஒரு வெரைட்டிஸ். அப்படி பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ் தான். இது ஒரு வெரைட்டிஸ் தான். இது எல்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்குறேங்க. ஆர்டர் கொடுத்தா நாங்கள் அப்படியே சப்ளை பண்ணுவோங்க அவங்க வீட்டாண்ட. எல்லா இடத்துக்கு போய் நாமளே இது பண்ணுவோம். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ். இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாம் ஸ்டோன் எல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் கட்டிங் பண்ணி எல்லாம் இன்னும் துணுக்கில் இது இதுதான் கொடுத்துட்டு இருப்பாருங்க. எல்லாம் சின்ன சின்னதாக. ஆமாம், வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டா இருக்குங்க. அதே வெரைட்டிஸ் தான் இதுவுமே. இப்போ துளுத்து இருக்கிறது நல்லா துளுத்து இருக்கு. ஆமாங்க சார். இது வந்து நாகப்பழம் தான். அப்புறம் பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ். இது ஒரு மரம் வகை தான். பாருங்கள், இந்த ஷேப் வந்து இதுக்கு வந்து 20 வருஷம் இருக்குது ஏஜ். பாருங்கள், இதெல்லாமே அப்படியே அப்படியே ஸ்டெண்டை அப்படியே. ஸோ அந்த ஸ்டெம்போட சைஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படி தான். இன்னொன்று இது வந்து எம்எல்ஏ பென்டாஸ் அன்னிட்டு. இது வந்து பாருங்கள், நம்ம ஊர் நாட்டிலலாம் இருக்கும் பாருங்கள், தோட்டத்தில் எல்லாமே. ஆமாம், அதோட இது வந்து ஹைப்ரிட். இது பாருங்கள், அந்த லீப்ஸ் பாருங்கள். ஆமாம், வெரிகேட்டட்ஸ். இது நம்ம ஊர் நாட்டில் இருக்கிறது மாதிரி எல்லாம் க்ரீன் க்ரீனாக பச்சையாக இருக்கும். இது ஹைப்ரிட். இது அவ்வளோ தான், பேப்பர் செஞ்சு. இது வந்து பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ் ஆலாமரம். யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க மக்கள். பாருங்கள், இது வந்து கிருஷ்ணா வந்து தண்ணி குடிச்சிருக்காரு. அவர் அந்த அப்பில் வந்து அவர் தண்ணி நம்ம சொம்பில் கூட அந்த மாதிரி அவங்களுக்கு இது சொம்பு. இது கிருஷ்ணா தண்ணி குடிச்சிருக்குது. இது ஒரு வெரைட்டிஸ் ஆலாமரம் தான். பாருங்கள், கூட்டெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். ஆமாம், இந்த இலை அப்படி தான். இலை அப்படி தான் இருக்கு, நம்ம சொம்பு மாதிரி. பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்கு பாருங்கள். ஆமாம், அவர் கிருஷ்ணா அப்போ வந்து தண்ணி குடிச்சிருக்குது. இது அது ஒரு வெரைட்டிஸ் ஆலாமரம். அப்படி தான் பாருங்கள், நம்ம ஊர் நாட்டிலலாம் இருக்கும் வீட்டு மின்னலெல்லாம். இது ஒரு மரம் வகை தான். அப்புறம் பாருங்கள், இது வந்து சப்போட்டா. இது சப்போட்டாவிலே போன்சை பண்ணியிருக்கிறேங்க. இதில் இன்னும் பெரிய மரம்லாம் வச்சுருக்கேன் நம்ம. இன்னும் பெரிய பெரிய மரம்லாம் இந்தாண்டே இருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து பாருங்கள், இது இந்த அஞ்சூரான்னு சொல்கிறேங்க. ஃப்ரூட்ஸ் வருது பாருங்கள், நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். ஆமாம், அதோட வெரைட்டிஸ். இது இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்டு அது வளர்ச்சி அந்த கம்பியெல்லாம் வச்சு வளர்ச்சி அதில் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேங்க. இந்தாண்டி இருக்கு பாருங்கள், பெரிய சப்போட்டா எல்லாமே. பாருங்கள், இதெல்லாம் பெரிய மரம். இதுக்கெல்லாம் வந்து 45 வருஷம் ஏஜ். 60,000 ரூபாய் ப்ரைஸ். இதை நாங்கள் இது பண்ணிவிட்டு இது ஆந்திராவிலேருந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஓகே. இது நாங்கள் ரெடி பண்ணலை, நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டோம். இது போன்சையில் வந்து இது ரூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய தொட்டியில் வச்சு, இல்லை பெரிய தொட்டி வச்சு நாங்கள் அப்படியே இதை அழகாக பண்ணி அப்படியே வச்சு ரெடி பண்ணுவோங்க. நாங்கள் அது பாட்டுக்கு உட்கார் தான் ரெடி பண்ணுவோம். இல்லைன்னா அதை கட் பண்ணி சின்னதாக இது பண்ணிவிடுவோம். அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு வரல. இது அவ்வளோதான், நாகப்பழம் எல்லாமே நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பெரிய பெரிய மரம்லாம் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது தான். அந்த 60 வருஷம் சொன்னீங்களா? அதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆமாம் சார், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சார். பாருங்கள், இது ஒரு வகை ஆர்கிட்ஸ். இது மாதிரி நம்ம மரத்தில் கட்டினா இது மாதிரி எல்லாம் நல்லா பூ வரும். தொட்டியில் கூட வைக்கலாம். தொட்டியில் வச்சு நம்ம அழகாக இது பண்ணலாம். இது ஒரு வெரைட்டி. அப்புறம் பாருங்கள், இது ஒரு பன்னு வெரைட்டிஸ். இது கூட இந்த மாதிரி வைக்கலாம். இடம் இந்த மரம் இந்த வீட்டினால வச்சு நம்ம அழகாக இது பண்ணலாம். இது இப்படி வைக்கிறதுனால மரத்துக்கு எந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். அந்த மரத்தோட இதெல்லாம் இது நல்லா சாப்பிடும். நல்ல மரம் நல்லா இதாகும். அது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். இதில் மரத்துக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, இதோட ஏர் பிடிக்கிறது தான் சப்போர்ட் தான் வச்சுருக்குது. மரம்லாம் ஒன்றும் ஆகாது. சரி. இப்போ பாருங்கள், இது தண்ணி ஊற்றினா ரெண்டுக்கும் ஆகுது நம்மளுக்கு. தண்ணி ஊற்றுற மாதிரி இது பிடிச்சோம்னா அந்த வேருக்கு அப்படியே இருக்கும். மரத்து கூட ஆகும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் பாருங்கள், இது வந்து ஃப்ளவர் பனானா. இது ஓகே பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஃப்ளவர் பனானா. ஆனால் பழம் வராது. இங்கே இருக்கு பாருங்கள், வாங்க பாருங்கள். இது ஃப்ளவர் பனானா. இது அப்படியே வர. ஆனால் இந்த காய் நம்ம சாப்பிட முடியாது. அதோட நேம் வந்து ஃப்ளவர் பனானா, ஷோ பிளான்ட். இது நைட்டில் வந்து நல்லா ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. நல்ல வாசனை வரும் நைட்டில் வந்து. இது ஒரு வெரைட்டிஸ் தான். நைட்டில் தான் இது மலரும் நம்மளுக்கு. சார் பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ். இது கார்டனில் வீட்டு மின்னெல்லாம் வச்சு இந்த மாதிரி பூ பூக்கும் நல்லா. இதில் வந்து நமக்கு ஒரு 10 கலர் இருக்குது. இதில் 10 கலர் இருக்குது. பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு. இது ஒரு வெரைட்டிஸ். இதில் பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 கலர் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அதுதான். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆர்டர் கொடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டு மின்னல் கம்பெனியில் எல்லாம் அப்படியே வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வரோம் சார். எல்லாம் இது எல்லாம் ஒரு கலர். இது வந்து
எல்லோ, அது வந்து பிங்க் கலர். இன்னும் பூ ஸ்டார்ட் ஆகல. அப்படியே எல்லாம் இதில் ஒரு 8 கலர் இருக்குது நம்மக்கிட்ட. அவங்க ஆர்டர் கொடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சார் பாருங்கள், இது ஒரு வெரைட்டி தாமரைன்னுட்டு. இது ஒரு கலரு, அது பிங்க்கில் அது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து ஒயிட்டு எல்லோ இருக்குது, அது வந்து பிங்க் கலரு. இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பர்பிள், இது ஒரு வெரைட்டிஸ். இது ஒரு வெரைட்டிஸ். இதில் நாங்கள் சின்ன சின்ன நாரை எடுத்து தொட்டியில் போட்டு அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோங்க. இது ஒரு வெரைட்டிஸ். இது வந்து பிஸ்கட் கலர். இது ஒரு வெரைட்டிஸ். அவங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நாங்கள் அந்த கலர் அவங்கள சப்ளை பண்ணுவோம். உங்கள் வீட்டுக்கிட்ட இப்போ வீட்டுக்கிட்ட தோட்டத்தில் பாண்டி எங்கே போட்டாக்கி நமக்கு ஆர்டர் கொடுத்தா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இது ஒரு எல்லோ. இது ஒரு வெரைட்டிஸு. எல்லோவில் இன்னும் ஒரு வெரைட்டிஸு. அது வந்து சென்ட் அடிக்குது. இது மாதிரி எல்லாம் சென்ட்டு இதாகுது. ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வரும். இது அழகாக வருது பாருங்க. இப்போ அதே தான் ஸ்மெல்லு, நல்லா ஸ்மெல் வரும். இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மதர் பிளான்ட் மாதிரி. ஆமாம், இதெல்லாம் மதர் பிளான்ட் தான். நாங்கள் சின்ன சின்ன தொட்டியில் தான் கொடுக்குவோங்க. இதில் வந்து சின்ன சின்ன நார் வருது, அதை பிரித்து நாங்கள் எடுத்து வச்சு சின்ன தொட்டியில் போட்டு சப்ளை பண்ணி கொடுக்குவோங்க. இது ரொம்ப பெருசாக வராது, நார்மலாக சின்னதாக வரும். நல்லா சின்ன சின்ன இடத்துலலாம் வைக்கலாம். அடுத்தது இது ஒரு வெரைட்டிஸ். அதுலேயே கொஞ்சம் பெருசு. அப்புறம் அடுத்தது வந்து இது ஒரு வெரைட்டிஸ். அதோட பெருசு. பெருசு. இது ஒரு வெரைட்டிஸ். அது பாருங்க சார், இதெல்லாம் ஹேங்கிங் பாட்ஸுன்ட்டு. இதில் வந்து நமக்கு ஒரு 5 கலர் வச்சுருக்கோம் பாருங்கள். அது ஒரு வெரைட்டிஸு. இது வந்து மெடிசன் பிளான்ட். இதை நம்மளுக்கு அடிப்பட்டு கூட நம்ம டின்ச்சர் பிளான்ட் அன்னிட்டு நம்ம அந்த இது கசிக்கிட்டு அந்த இடத்துல வச்சுமா அந்த ரசம் விட்டோம்னா அது அப்படியே பெட் ஸ்டக் ஆகிடும். அந்த மாதிரி பார்க்க நம்மளுக்கு நல்லா சின்ன சின்ன பூ வரும் அந்த வெள்ளை கலரில். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. அப்படி ஒன்று ஒன்றா நம்மக்கிட்ட எல்லாம் ஒரு 10 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ஹேங்கிங்லேயே. பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு க்ரீன் கலரில். இது வந்து நம்ம போச்சிலாக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், மக்கள். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. பாருங்கள், இது பாருங்கள், இது புதினா மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டிஸு. இது வந்து வல்லரைக்கீரை. இது வீட்டாண்ட வச்சு கூட சாப்பிட்லாம், தொட்டியில் அழகாக வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆஸ்பாரா கிராஸ். இது மாதிரி எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷனுக்கெல்லாம் வருது பாருங்கள். அதோட வெரைட்டிஸ் இது அழகாக வருது நம்மளுக்கு. பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. சின்ன சின்ன லீவ்ஸு நல்லா பச்சையாக இருக்கும், வீட்டாண்ட வச்சா அழகாக இது பண்ணலாம். பாருங்கள், இது வந்து மூங்கில் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம மூங்கிலில் அதில் வந்து இது டிசைன் பண்ணி போட்டு வச்சுருக்குறேங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் யாராவது கேட்டாலும் இது மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? கொடுக்குங்க சார், நாங்கள் ஆர்டர் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. இது அங்கே இருக்குது, பெரிய செடி இருக்குது, காமிக்கிறேன். இது ஒரு வெரைட்டி பர்மிஷன். பாருங்கள், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சப்ளை பண்ணுவோங்க. பாருங்கள், இது ஒரு வெரைட்டி மணி பிளான்ட் பண்ணிட்டு இந்த மரத்துலேயே வச்சுருக்குது. நம்ம பாட்டு வச்ச சின்ன சின்ன லீவ்ஸ் தான் வரும். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ். நம்ம வாழைக்கோடு மாதிரி. இது எல்கோனியான்ட்டு. இது நல்லா அழகாக பூக்கும். நமக்கு தண்ணி கம்மியான கூட வரும். இது நல்ல வெரைட்டிஸ். இது ஹீட் பண்ணி நல்லா வைக்கலாம். நம்ம பாக்கு வந்தாங்கன்னா நம்ம பாக்குது. இது ஒரு வெரைட்டிஸ். பாருங்கள், லீவ்ஸ் பாருங்கள், ரொம்ப மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிஸ். நம்ம நாட்டி வந்து நீட்டமாக வரும். ஆமாம், இது வந்து சின்ன சின்ன லீவ்ஸ். இது வந்து டேகன் பர்னன்னு சொல்கிறாங்க. டேகன் பர்னன் மரத்துலேயே ஒட்டி மட்டில் வச்சுக்கலாம், இடம் இருந்தால். இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி கூட வைக்கலாம். பாருங்கள், இது வந்து 40 வருஷம் இதுக்கு ஏஜ். இதோட குட்டிங்க தான் இதெல்லாம் சின்ன சின்ன போட்டு இது மாதிரி வச்சுருக்குறேங்க. அது எப்படி அது செட் பண்ணாங்க? பிரிச்சுட்டு பாருங்கள், போட்டு பாருங்கள். ஓகே, ஹேங்கிங் பாட்ஸ்க்கு எப்படி ஊற்றுருங்க அந்த மாதிரி ஊற்றினா தண்ணி ஊற்றினா போதும். கீழே இறங்குது. அப்படி உள்ளே வந்து ஓடு தான் இருக்குது. அப்படியே உள்ள கேப் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் வந்து டோப்பி தான் அது. உள்ளே வந்து அப்படியே காலி போடலாம். அந்த வேறு அந்த எல்லாமே அதில் தண்ணி போய் அதில் அப்படியே ஈரம் நிற்கும் நம்மளுக்கு. சரி. இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். உள்ள வேரெல்லாம் உள்ள அப்படியே மடிக்கும். அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி பிளான்ட் அது டிராகன் பர்ன். இது போன்சாய் வெரைட்டி.
can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Sometimes I feel like all is lost, but I know it's not true. I wanna put up all my walls cause I'm not in the mood. But then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon. It can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts, man. I could feel all of the turbulence and it's concerning. I've been searching for a purpose, I hope it's worth it. This society is really trying me. Ain't no hide and seek, I hide to be far from anxiety. I need my space, I need my privacy. I need some silence, please, you're all too loud. You don't speak quietly, opinions violently thrown across every surface. It makes me nervous, it's the world honestly burning. That's all I'm learning, hope that we can make a turn and start reversing. All our minds have put the work in, we got some work, man. I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through. Gotta get through this, life is a nuisance, tie up some loose ends. I try to be human, find a solution, my evolution. A place like this, it didn't exist, we made it like this. So you can go pick the bad or the good, got a glass halfway. I know, it's easier to hide than just to lay low. Not everyone in life has got a halo. I'm standing in the red inside a payphone, just wanna break, no. I'm not gonna give in, take a last shot, Michael J. Win. No, I'm not a robot, I'm in my own skin. Never get lost when thoughts pull you in. I miss the old you, we died with a purpose. All the energy around me felt nervous, scared I would pop off fast to the surface. Had to cut it off before you made me worthless. Torn apart, I've been torn and scarred. I had a given art, but now I'm thinking smart. I'm keeping up my guard, I'm hiding every card. A royal flush of love, you never know what's hard. With a back to the mat, gonna see where I'm at. I'ma fight like I'm mad, I'ma be something that they can never be me. Nice try, but they'll see I achieve everything while they stay salty. I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. அதில் வந்து இது ரெடி இருக்கிறது தான் பாருங்க, தொட்டி இருக்கு பாருங்க. ஓ, தொட்டியில் தான் வச்சுருக்கீங்க? தொட்டியில் வச்சுருக்கிறேன். கேட்டாங்க, ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கம்பெனி மீனில் அப்படியே வச்சு விட்டுடலாம். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு, அது ஒரு வெரைட்டிஸு பாருங்கள், அது ஒரு வெரைட்டிஸு வெள்ளை. இங்கே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு பாருங்கள். பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுருக்குறேங்க. சின்ன சின்ன செடி, அந்த சின்ன சின்ன செடி வச்சுங்க, இதுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இது ஒரு வகை. பாருங்கள், அது ஒரு வகை. இதெல்லாமே இந்த பாண்ட்லலாம் வச்சுக்கலாம். பாண்டில் எல்லாமே வைக்கலாம். வீட்டு முன்னாடி பாலம் இல்லை, அவங்களுக்கு பாண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி தொட்டியில் சாடியில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது பாருங்கள், பிளாக் அல்கேஷன் இது. இதெல்லாம் தண்ணியில் வர்றது தான். பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வீட்டு முன்னாடி பெரிய இடம் இல்லை வைக்கிறதுக்கு, அப்படி வரது இந்த தொட்டிலே வச்சுக்கலாம். தண்ணியில் வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படியே ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், இது ஒரு மூங்கில். இது மூங்கில், இது ஒரு மூங்கில். ஓகே, வெரிகேட்டிங் மூங்கில் இது. அது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் இருக்குது. அவங்களுக்கு இடம் இல்லை நம்மளுக்கு, என்ன அப்படியே பெரிய குளம் மாதிரி கட்டணும் அப்படியே. என்ன இப்போ இது எடுத்துகிட்டு போய் வீட்டு முன்னால் வைக்கலாம்.
இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே நீங்கள் ரெடி பண்ணது இதெல்லாம் ரெடி அதில் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இது சின்ன சின்ன போன்சை, ஸ்மால் வெரைட்டிஸ் இதெல்லாம் சின்ன சின்ன போன்சை. அது ஃபுல்லாகவே இதெல்லாம் சின்ன சின்ன போன்சை. பாருங்கள் இதெல்லாம் இப்போ அந்த பிஸ்கட் கலர் பார்த்துங்க பாருங்கள், அந்த வெரைட்டிஸ் இது எல்லாம் ஒரு கலர் வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு செப்பரேட்டாக இது பண்ணியிருக்குறோங்க. இதெல்லாம் பார்டர் லாங் பக்கத்துலலாம் போடுறது பார்டர் பிளான்ட்ஸ், துரந்தா கோல்டியான்னு அன்னிட்டு. இதெல்லாம் வந்து நார்மல் வெரைட்டிஸு. இது பாருங்கள் ஹார்ட் க்ரீப்பர். அது வந்து செடிங்களா? அது க்ரீப்பர் கொடி. இது கொடி. ஓகே. ஓ, அந்த கொடியிலேருந்து வந்து கொடியில் வந்துருக்குது. இது இவ்வளோ பெருசாக வருது. ஆர்ட் க்ரீப்பர் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். அது இன்னும் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இது ஆர்ட் மாதிரி இருக்கு பாருங்கள். ஆமாம் ஆர்ட் க்ரீப்பர். இப்போ இந்த மாதிரி செடி எல்லாமே கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ளை பண்ணுறோங்க நாங்கள். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், நம்மளுக்கே ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் பெரிய செடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கொடியிலேருந்து வர்றது. ஓகே, ஆர்ட் க்ரீப்பர். நாராயண அண்ணா வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே ஒசூர் பக்கத்தில் அத்திமுகம் பக்கத்தில் இருக்கிற இடம். ஸோ இங்கே போன்சாய் தான் ஃபேமஸ் அண்ணா போன்சாய். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளான்ட்ஸு தலையே சுற்றிருச்சு நம்மளுக்கு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய செடி வச்சுருக்காரு. போன்சாய் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அண்ணா சொல்லுங்கள், நான் ஃபைனலாக சொல்லுங்கள், என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ண ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை மக்கள் காண்டாக்ட் பண்ணலாம்? செடியை பற்றி என்ன கேட்டாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி செடி நடணும், எந்த மாதிரி இடத்துல எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் போதும். நாங்கள் கிளீனாக இடத்த பார்த்து அவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆகுது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு போயிட்டு நாங்கள் இடத்த பார்த்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுக்குவோங்க. அவங்க ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு எடுத்து போய்ட்டு என்ன கொடுத்துருவோம் கொட்டேஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் மந்த்லி ஒரு விசிட் நாங்கள் போயிட்டு அதுக்கு என்ன மருந்து போடணும், எப்படி செய்யணும், அது அந்த சர்வீஸ் கூட பண்ணுறோங்க நாங்கள் போயிட்டு சொன்னால். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த வீடியோ கொடுத்ததுக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ.